அதுக்கு வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு முன்னாள் நடிகர் சங்க தலைவராக அவங்க அப்படிங்கிறது சொல்லணும். முன்னாள் நடிகர் சங்க தலைவர் இல்லை, ஒரு ஆண் மகனாக என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எஸ், தட்ஸ் பெட்டர். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கேட்கப்பட்டதே தவறு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து அந்த கலைத்துறையில் இருக்கும்போது அந்த படத்தின் பட விழா அது. அந்த பட விழாவில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க மேடம் கேட்கணும், உங்கள் பாத்திரம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும், இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். இயக்குனர் எப்படி, கதாநாயகன் எப்படின்னு கேட்டிருக்கலாம். அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேட்குறது வந்து தவறான ஒரு கேள்வி. அது வந்து பத்திரிகையாளர்களே கண்டனம் தெரிவிக்கணும். அது கண்டனம் ப்ரெஸ் கிளப் வந்து ஐ திங்க் தே ஆல்சோ கண்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னாடி. இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, கூட இருந்த கதாநாயகனும் சரி இயக்குனரும் சரி இந்த மாதிரி கூட இருக்க சக நடிகர்கள் சக தோழியவர்களை கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தைரியமாக என்னங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கோம். அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. அது செய்ய அது உண்மையிலே வருத்தத்தை. கோவை மாணவி பாலியல் அதான் உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, காலில் சுட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ அது கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கங்கே குற்றங்கள் நடக்கும்போது அது உடனே தண்டனை கொடுக்கப்படுகிறதா அல்லது கைது செய்யப்படுகிறான்னு பார்க்கணும். கைது பண்ணியிருக்காங்க, காலில் சுட்டு பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து வைரலாக ஒரு வீடியோ போனதுன்னு சொன்னாங்க. அது பற்றி தகவல் இல்லைன்னு சொன்னாங்க. கார் நம்பர் தெரிஞ்சோன்னு பிடிப்போனாங்க. ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரலன்னு கோவை கமிஷனர் சொன்னதை படித்தாங்க.